என்ன இருந்தாலும் அட்டன் நேரத்துல 2 பொண்ணுங்களை லவ் பண்ணிருக்கவே கூடாது. சூழ்நிலை சார். ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன், இன்னொரு பொண்ணு என்னைய லவ் பண்ணிச்சு. என் சூழ்நிலை உங்களுக்கு வந்திருந்தா நீங்கள் என்ன சார் செஞ்சுருப்பீங்க? யாரா இருந்தாலும் இதைத்தான் பாஸ் செய்வாங்க. ஆமாம், 2 பொண்ணுங்களை லவ் பண்ணேன்னு ஏன் முதல்ல சொல்ல? எனக்கு உங்களை இன்னைக்கு தானே சார் பழக்கம். ஆமாம்ல, ஒரே நேரத்தில் 2 பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன், அதுவும் 2 பேருக்கும் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னா நீங்கள் என்னை பற்றி என்ன சார் நினைப்பீங்க? தப்பாக நினைக்க மாட்டீங்க? ஆமாம்ல. ஆமாவா இல்லையா சார்? மாப்பிள ஆமாவா ஐயோ இல்லையா? மாமா, கடுப்பெட்டாதையா? அந்த ஆள் குழப்பிக்கிட்டு இருக்கானு நானே குழம்பிக்கிட்டு இருக்கேன். பத்தாதுக்கு நீ வேற என்ன? உங்கள் வாழ்க்கையில் வந்த அந்த பூக்கார கிளவி என் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை பாஸ். மாமா உனக்கு மாப்பிள வந்துருச்சு மாப்பிள. வந்தா லெஃப்ட்ல இருந்து போயிட்டு வா. அட ஊர் வந்துருச்சு மாப்பிள. ரூட்டை சொல்லு, கரெக்டாக போகிறேன். போ சொல்கிறேன் போ. மாமா இரியா வந்துடுறோம். வெயிட்டிங் மாப்பிள. சின்ன பிள்ளை விளையாடுற இடம்யா, வண்டியை விட்டு இறங்கிறாத. மனுஷ குரங்கு பயந்துட போகுதுங்க. போடா டேய். லாவணி அட்ரஸை வாங்குறான், அப்படியே தேவி அட்ரஸையும் சேர்த்து வாங்குறான். போகிறோம் பார்க்குறோம், பத்திரிக்கையை கொடுக்குறோம். அப்படியே மெல்ல அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த 2 பிள்ளைங்களோட அப்பன்னு உங்கள் அப்பங்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஏன் சார் இப்போ போய் கேட்டுக்கிட்டு? பாஸு, நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு. இல்லைண்டா மண்டை வெடிச்சு செத்துருவேன் பாஸு. நம்மளால முடியாது. வாங்க. அட சுருளி அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்னண்ணே உள்ள வாங்க. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும். உன் மாமனாருக்கு ஃபோன் பண்ணேன், ஏதோ டெத்துன்னு ஃபோனில் சொல்லிச்சு. அந்த மாதிரி எதுவும்? மாமாக்கு உடம்பு சரியில்லைண்ணே, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. செல் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. ஏதாவது அவசரமாண்ணே? அவசரம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம வீட்டில் ஒருத்தர் குடியிருந்திருக்காரு. சென்னையிலேருந்து ஒரு அட்ரஸை தேடி வந்திருக்காரு. ஏதோ பத்திரிக்கை வைக்கணுமா. யாருண்ணே? இந்தா அவர் தான். ஓ இவரா? இது நீங்கள் சொல்லவே இல்லையே பாஸ். நீங்கள் கேட்கவே இல்லையே சார்? சொல்லுங்க, சொல்லி தொலைங்க. மதுரையில் இருந்து வீடை காலி பண்ணி நேராக ஊட்டிக்கு போனோம் சார். அடடே, வாங்க வாங்க. நல்ல முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கீங்க. பை பிரபல ஜோதிடர் உதகை உலகநாதன். இது என் பேர். உங்கள் பேர்? பென்னி குயிக். பென்னி குயிக். தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. நீங்கள் என் வீட்டுக்கு குடி வர்றது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே. என் பையன்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமாக இருக்கார். நல்லா படிப்பார் போல இருக்கேன். கிளாஸ்லேயே இவன் தான் ஃபஸ்ட்டு. எப்படி கரெக்டாக சொன்னேன்னா? அதான் உதகை உலகநாதன். ஆமாம் சார். இந்த பொண்ணு யார்? மை டாட்டர். ஐயோ, பொண்ணு இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே நீங்கள். என்ன சார் நீங்கள் ஃபோனில் வீட்டை பற்றி கேட்டீங்க, நான் வீட்டை பற்றி சொன்னேன். பொண்ணை பற்றி கேட்டிருந்தா பொண்ணை பற்றி சொல்லியிருப்பேன். என்ன வந்தோன்னே பொண்ணை பற்றி கேட்குறாரு, புரியலையே. கையில் என்ன கவர் சார்? பக்கத்தில் உள்ள ஒரு கல்யாணம் இப்போ தான் கொடுத்துட்டு போகிறாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு கவர் மட்டும் எனக்கு தரீங்களா? அதனால என்ன, கொடுத்தா போச்சு. இந்தாங்க. தேங்க்ஸ் சார். எது கேட்டீங்க? பின்னாடி யூஸ் ஆகும். மாணவியை கவரில் வச்சு தருவாரோ? உங்கள் போர்ஷன் பின்னால் இருக்கு, நீங்கள் போய் பாருங்க. சரிங்க சார். நல்லது, தேங்க்ஸ். வாங்க வாங்க வாங்க. என்னம்மா எக்ஸசைஸ்லாம் முடிஞ்சா? எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜூஸ் குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. சொல்லுங்க தம்பி. சாரை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுது. தேங்க்ஸ். தம்பிக்கு இன்னும் ஒரு எக்ஸசைஸ் பாருவேன். தெரிஞ்சிச்சா? அதான் உதகை உலகநாதன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். வாங்க சார். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், பையனை நல்ல காலேஜை பார்த்து இந்த ஊரில் சேர்க்கணும். அது விஷயமா உங்களை பார்த்து பேச போலான்னு வந்தேன். சார் நீங்கள் ரொம்ப லேட்டு சார். இந்த விஷயமா உங்கள் பையன் நேற்று என்கிட்ட பேசிட்டான் சார். நான் என்ன தெரியுமா பண்ணேன்? என் பொண்ணு படிக்கிற காலேஜ்லேயே பேசிட்டேன். பிரின்ஸிபால் சர்டிஃபிகேட்டோட நாளைக்கே வந்து சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. பையனை பார்க்கும்போது நான் சின்ன வயசுல துருன்னு படித்த மாதிரியே இருந்தது. காலையிலேருந்து என் பொண்ணு உங்கள் பையனும் உள்ள டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. பேட் பாய்ஸ். சோ இதுக்கு முன்னாடி எங்க படிச்சீங்க? மதுரையில். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்கல்ல? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க. என் புக்ஸ் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரொம்ப ஷை டைப்னு நினைக்கிறேன்.
ஓகே, இன்னில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் பேர் ஜெமினி. நேத்து தான் இந்த வீட்டுக்கு கூடி வந்தாரு. இன்னில இருந்து நம்ம காலேஜ் ஜாயின் பண்றாரு. என் ஃப்ரெண்ட் தான். பிரியா, நீ பசங்க கூட பழக மாட்டியே. நானும் தாங்க. என்ன சாப்பிடுறீங்க? பீட்சா, சாண்ட்விச், பர்கர், உளுந்து வடை கிடைக்குமா? உளுந்த வடையா? ஆமாங்க, நடுவில் கூட ஓட்டையா இருக்குமே. அதெல்லாம் இங்க கிடைக்காது. கிடைக்காதா? பருப்பு வடை? மிச்சர் வேணா கிடைக்கும், சாப்பிடுறியா? மிக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாஸ் கண்ணு கலங்குது பாஸ், மிரட்டிட்டீங்களே. என்ன சார் பண்றது? இந்த மாதிரி எதனா வித்தியாசமா பண்ணாதானே இந்த பொண்ணுங்க நம்ம பின்னாடி வராங்க. புரியலையே பாஸ். ஜெமினி, சூப்பர் பாஸ், கலக்குங்க. செமங்க. ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ மொத்த காலேஜே உங்க ஃபேன்ஸ் ஆகிட்டீங்களே. காலேஜே உங்களை பாராட்டுது. பாராட்டுறதுக்காகலாம் ஒன்றும் பண்ணல, ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணேன், பாராட்டுறாங்க. வாங்க. யா. ஏய் கடப்பா, அப்படியே லெஃப்ட்ல வாடா. ஹாய் டார்லிங். செருப்பு பிஞ்சிரும். வண்டி அனுப்பாடே. தம்பி வாங்க, எங்க செல்ல காண இந்த இருக்கா. நோ ப்ராப்ளம், வாட்டர் ப்ரூஃப். பார்த்த இடம் மாதிரி இருக்கு. நான் இங்கே வந்தோம். தம்பி, பிரியாவோட அப்ப அந்த ஒரு நிமிஷத்துல என்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையோ, நான் தெரிஞ்சாகணும். இல்லைன்னா மண்டை சுடாயி மூளை அப்படி இலைய காது வழியா வந்துடும் போல இருக்குது. வாங்க, அந்த ஒரு நிமிடத்தில் நடந்தவை என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்வோம். போலீஸ் கேஸா? நாங்கெல்லாம் 7ஆம் படிக்கிறப்பவே போலீஸ போர்டானு மிலிட்ரிய வாடானு பட்டனை கழட்டி விட்டு பட்டா கத்தி மாதிரி நின்னவங்க. பட்டா கத்தி பட்டா கத்தி பட்டா கத்தி மாதிரி அப்பவே நின்னவங்க. ஆனா ஒண்ணுடா தம்பி, ஒரு மனுஷனுக்கு ஒரு நிமிஷத்துல வாழ்க்கை சேஞ்சாம்னு சொல்லுவாங்க. ஓ லவ்வர்ஸ் எல்லாம் எக்ஸ் லவ்வர்ஸா மாற காரணம் அந்த ஒரு நிமிஷம் தான். அதுக்கு எவன் காரணங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். யாருன்னு? குச்சனூரா, குச்சனூர் ஜனீஸ்வர பகவான். அவன் தான் உச்ச மண்டையில் அப்படி குடிசோ போட்டு வாழ்ந்திருக்கேன். எல்லாரும் 7.5 வருஷம் படுத்து எடுப்பேன், உன்னை ஒரு நிமிஷமா படுத்து எடுத்திருக்கேன். தாயே மீனாட்சி கும்பிட்டுக்க. ஆசிரமரகாயா வில்லேஜ் பீப்பிள்ஸ், இவன் இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டியாமா. அதோட வாழ்க்கையே இருண்டு போச்சுனே. நொந்து நூலாகி காதலே வேணாம்னு வெறுத்து செத்து சுண்ணாம்பா ஆயிட்டேனே. அழுக ஒரு சொட்டு கண்ணீர் கூட இல்லாம சுத்தமா தொடர்ச்சி எடுத்துட்டு போயிட்டாடு. ஓ சொல்லி சொல்லி அழுகிறியாமா? அப்படிலாம் இவனா சொன்னா? ஆமாமா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வாழ்க்கையை இருண்டு போயிருக்கு மேடம். நொந்து நூலாகி காதலே வேணாம்னு செத்து சுண்ணாம்பா இருப்பேன். அட, இது எல்லாமே நான் தாம பேசியிருந்திருக்கேன். இப்ப கூட நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் எப்படின்னு பேசுவான்? அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பென்னி சார், மிஸ்டர் பென்னி சார், எனி ப்ராப்ளம்? என் பொண்ணுடைய வாழ்க்கை காப்பாத்துங்க. என் குடும்ப மரியாதையை போயிட்டு போல இருக்கேன் சார். என்ன சொல்றீங்க நீங்க? உங்க பையன் என் பொண்ணை கூட்டிட்டு ஓடிட்டா சார். காலையில் கால் விழுந்த போதே நான் யோசிச்சிருக்கணும், அவன் என்னையவே கண்ணை கட்டிட்டேன். புரியலையே சார். உங்க பொண்ணு தான் என் பையனை கூப்பிட்டு ஓடி இருப்பா. அப்படின்னா உங்க பையன் ரொம்ப நல்லவன் சொல்றீங்களா? இல்லவே இல்லையே, அவனுக்கு காதலிக்க மட்டும்தான் தெரியும், கல்யாணம் பண்ண பிடிக்காத. ஐயோ, புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சொல்கிறேன் சார், நான் ஒரு தீவிரமான ஜெமினி கணேசன் ரசிகன் சார். அவர் மேலே இருந்த பிரியத்தில் என் பையனுக்கு ஜெமினி கணேசன்னே பேர் வச்சேன். அவனும் வளர வளர ஜெமினி கணேசன்னா யாருப்பான்னு கேட்டான். ஜெமினி கணேசன் எனக்கு பிடிச்ச சினிமா நடிகர். அவர் காதல் காட்சிகள் அப்படி நடிப்பார் இப்படி நடிப்பார்னு ஆசையாக சொல்லி வளர்த்தேன் சார். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் சொன்னதையெல்லாம் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு காதல் மன்னனாவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டான்னு. அது தெரிஞ்சு நான் கண்டிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவன் கூட பேசுகிறதே நிறுத்திட்டான், எதிரியாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏங்க இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? என்னைக்கடி புருஷன் நம்புறீங்க, பிள்ளைய தான் நம்புறீங்க? என்ன சார் சொல்றீங்க? எப்படியாவது என் பொண்ணோட வாழ்க்கை காப்பாத்துங்க சார். ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கேட்குறப்ப தலை வின்னு தெரிக்குதுமா. அண்ணா அண்ணா, ஒரு முள்ளை இன்னொரு முள்ளால தானே எடுக்க முடியும். மத்தியானம் அடித்த சரக்கில் ஒரு கட்டிங் பாக்கி இருக்கு, அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டை வலி.
போடா உங்கள் நல்லது தானே சொல்கிறேன். போடா. நான் சொல்லி நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? என்னைக்கு கேட்டீங்களாவா? பல வருஷம் பழகினவே மாதிரி சொல்லிட்டு போறேன். அண்ணே, இப்பதான் கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். திரும்ப வந்து இப்படி நிக்கிறானே. இவனை உங்களுக்கு எவ்வளவு நாள் அண்ணே பழக்கம்? இன்னைக்கு தாமா. ஓ, உங்களை பார்த்த 10 நிமிஷத்துலயே நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்லிருப்பானே. பார்த்த உடனே சொல்லிட்டாமா. பாத்துனே, அட்ரஸ் காட்ட வந்த உங்களையே அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவான். ஃப்ராடு பையன். யாரு? பார்த்தேல, எங்கிட்ட வாழை ஆட்டினான்னு வச்சுக்கவே, வாடான்னு கூப்பிட்டு வகுத்திலே குத்தி கொடை மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். ஃப்ராடு பைய பேச்ச கேட்டு ஒன்ன போய் தப்பா நினைச்சிட்டேமா. கிளம்புருமா. என்ன என்னடா? வந்தது வந்துட்டோம். பிரியாவுக்கும் என் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருந்தேன். டேய், அவ உன் மேல கொலை வெறியில இருக்காடா. பாரா. லூசு பல சுருளே, இதோட இந்த ஆபரேஷனை முடிச்சுக்கடா. உங்கூட ஒரு நாள் பழகின எனக்கு உசுறு வெளியில வந்து போகுதே. ஒப்பெல்லாம் ரொம்ப பாவம்டா. இன்னைக்கு வரைக்கும் மறந்து குடிக்காம இருக்காண்டா. பெரிய விஷயம் தான்டா. ஒரே ஒரு தடவை பிடிச்சிருக்காங்க. எப்படி நான் சொல்லவா? நொப்படின்னு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்தா மருந்து குடிக்காம பின்ன மேங்கா ஜூஸா குடிப்பாங்க பிராடு பையில. ஆனா ஒண்ணுடா, இந்த கதைக்குள்ளேயே ஒரு நல்லவே இருந்திருக்காண்டா. யாருன்னு? அந்த பொண்ணுங்க உனக்கு முத்தம் கொடுக்குறப்ப எங்கேயோ இருந்து போட்டோ எடுத்து அந்த 2-3 பிள்ளைங்க வாழ்க்கையை காப்பாத்திருக்கான் பாத்தியா? அவன் தாண்டா இந்த கதையோட கதாநாயகனே. அவன் மட்டும் என் கண்ணுல பட்டான், மகராஜ் அவன் காலில் விழுந்து கும்பிடுவேன்டா. ஏன்னா இந்த சின்ன விஷயத்தை போய் தம்பி காலில் விழணும்னு சொல்றீங்க? என்னது? அந்த போட்டோ எடுத்தது என்ன அந்த அண்ணி? காலையிலிருந்து கதைய பிட்டு பிட்டா சொல்றானே நாயம்மாரே. டேய், முழுசா சொல்லி தொலைடா, கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்குடா. அப்போல்லாம் எனக்கு லவ் பண்ண ரொம்ப பிடிக்கும்னே. ஆனால் கல்யாணம் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. எப்போ அவளுக்கு 2 பேரும் கல்யாண பேச்சு எடுத்தாங்களோ செம்ம கடுப்பாயிடுச்சு. ஒருத்தி என்னடான்னா, உன் அடுத்த பர்த்டேக்கு நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் திரும்ப இந்த கோயிலுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. கொய்யால இவ கூட பரவாயில்லனே. இன்னொருத்தி என்னடானா தாலியும் கைமும் வந்து நிற்கிறா. பார்த்தேன், உடனே கட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். 2 பேரும் முத்தம் கொடுத்ததை தனித்தனியாக நானே ஸ்பை கேம் வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். பிரிண்டை போட்டு லாவண்யா கூட எடுத்த ஃபோட்டோ தேவி கவர்க்குள்ளே போட்டேன். தேவி கூட எடுத்த ஃபோட்டோ லாவண்யா கவர்க்குள்ளே போட்டேன். அப்புறம் இரு, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு ஊருக்கே தெரியும். ஏண்டா, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு அல்வா தண்டுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்க. எங்கள் அம்மா தானே சொன்னாங்க, வீட்டில் எதனா நல்ல விஷயம் நடக்கும்போது ஸ்வீட் சாப்பிடணும்னு. அடுத்த வீட்டில் இளவு இருந்தால் உங்கள் வீட்டில் ஸ்வீட் சாப்பிடணும் உங்கள் ஆத்தா சொல்லிச்சாக்கு. ஆமாம், இவ்வளவு நடந்திருக்கே, இதெல்லாம் நீ ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? அப்போ நீங்கள் எனக்கு அண்ணன் இல்லைல்ல? இப்போதான் நீங்கள் எனக்கு அண்ணன் ஆயிட்டீங்களே. டாய், நான் உனக்கு அண்ணன், நீ எனக்கு தம்பின்னு வெளியில் சொல்லிட்டு தெரியாத. அப்புறம் என் வரலாறு டேமேஜ் ஆகிடும். பிராடு பையல. என்ன தம்பியா ஃப்ராடுங்கிறீங்க? காலைல தானே ஹீரோ மாதிரி இருக்க. எம்ஜிஆர்ல இந்த வாயில தானே சொன்னீங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போல. இந்த செருப்பு காட்டி இந்த வாயிலே 2 அடி. தெரியாம சொல்லிட்டுண்டா. உன் கதையில கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ தான் இந்த மொத்த கதைக்கே வில்லண்டு. ஒன்னு போய் எம்ஜிஆர்னு வேற சொல்லிவிட்டு நீ 100 நம்பியாத 200 எம்ஆராத 1000 அசோகண்டா. ஃப்ராடு பையல. யாருங்க ஃப்ராடு? நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், திரும்ப ஃப்ராடுங்கிறீங்க. அப்படி என்னங்க ஃப்ராடு தானே பண்ணிட்டேன்? அப்படி என்னடா நீ ஃப்ராடு பண்ணல? லாவண்யாவை அக்கான்னு கூப்பிட்டு அவ மனசை கெடுத்த. அவ கொடுத்த கிரீம் டப்பாவை தேவிகிட்ட கொடுத்து இவ மனசையும் கெடுத்திருக்க. இவ கொடுத்த அவகிட்ட கொடுத்து அவ கொடுத்த இவ கிட்ட கொடுத்து இப்படி குண்டு மாத்து குழி மாத்து வேலை பண்ணிருக்க. விளையாட்ட பண்ணிட்டேனே. அது மட்டுமா, அந்த 2 பொண்ணுங்களும் ஒண்ணு நல்ல வேண்டு நம்பி உனக்கு முத்தம் கொடுத்தத அது அவளுக்கே தெரியாம போட்டு அடுத்து அது அவளுக்கிட்டே கொடுத்துருக்க. வேற வழி தெரியலண்ணே. என்னடா நொலி தெரியல? ஒரு நிமிஷம் அந்த 2 பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கே. ஒரு நிமிஷமே அந்த பொண்ணுங்களை பத்தி அம்மாக்களை பத்தி நினைச்சு பாத்தியாடா? பக்கத்து வீட்டுக்கார பையன் நம்ம வீட்டுக்குள்ள வரப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இருப்பான்னு நினைச்சு தானே நம்பி உள்ள வர்றாங்க. அந்த அம்மாக்களோட நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டியடா. தப்பு தானே. என்னடா தொப்பு? பெத்த தாய் தகப்பனை வீடு காலி பண்ண வச்சு ஊரா நாயா பேய அலைய விட்டுருக்கேடா. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. உன்னை கல்யாணம் பண்ண நம்பி வந்தவளை நடு ரோட்ல விட்டுட்டு இன்னொருத்தர் வண்டியில ஏறி உட்காந்துட்டு போயிருக்க. இதுல டோட்டா வேற காட்டிட்டு போயிருக்க. இங்க பாரு, ஒரு பொண்ணு உடலால மட்டும் இல்லடா, மனசால கெடுக்கிறவனு கெட்டவன் தான்டா.
இதெல்லாம் தாண்டி ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்துட்டு அதுல வர்ற மாதிரியே பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்க பாத்தியா? இது மட்டும் அந்த படத்தை எடுத்தவனுக்கு தெரிஞ்சு நாண்டுகிட்டு செத்துருவான்டா மனுஷன். இப்படி ஊர்ல இல்லாத மொல்ல மரத்தனம் முடிச்ச வைக்கத்தனம் பண்ணிருக்கே. டேய் உண்மையை சொல்றா, ஓ சொந்த ஊர் எந்த ஊரா? நினைச்சேன்டா. ஆமா என்ன ஏன்டா இப்ப வாடா போடன்ற? நீதான்டா சொன்ன மதுரைக்காரனுக்கு ஒருத்த மேல பாசம் அதிகமானாலும் கோவம் அதிகமானாலும் வாடா போடான்னு பேசுவாங்கன்னு. ஃப்ராடு பையல. யாரா ஃப்ராடு? தங்கு சிலிப்பானால சங்க அறுத்துக்கிற வம்சம்டா. போடா பழகினவங்க கிட்ட பூரா கடனை வாங்குவேன். நம்பி கடன் கொடுத்தவன் கடனை திரும்பி கேட்க வந்தா அவனுக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி நைட்டிய நீயே மாட்டிக்கிட்டு பொம்பளை குரல பேசுவேன். அதையும் மீறி அவன் உள்ள வந்துட்டான்னா உன் கழுத்துல நீயே கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு காசை கேட்டா கழுத்து அறுத்து செத்துருவேன் மிரட்டுவேன். என்னைய மாதிரி எவனாவது ஒருத்தவன் வீட்டை தேடி வந்து அட்ரஸ் கேட்டான்னா அட்ரஸ் காட்டுறேன்னு கூட்டிட்டு போயிட்டு காலைல டிஃபன்ல இருந்து டீ சிகரெட் ரீசார்ஜ் ரிட்டர்ன்ல மத்தியானம் மாமா கடையில மட்டன் சிக்கன் சரக்கு சாப்பாடு ஒரு நாள் பொழுது பூரா கழிக்க வேண்டியது. இதெல்லாம் பண்ற நீ ஃப்ராடா இல்ல நான் ஃப்ராடா? சொல்றா. டேய் டேய் சுர்லி, எக்ஸ்கியூஸ் மீ, டவுன்ல பாருங்க. காலையில இருந்து என் கூட தானே பாஸ் இருந்தீங்க. இதெல்லாம் எப்படி பாஸ் உங்களுக்கு தெரியும்? சூப்பர் செல்லா வச்சிருக்கீங்க, பாட்டு கட்டிட்டு உட்காந்துருங்க. சொல்லி பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், அவங்கிட்ட நான் பெரிய ரவுடில் பில்டப் பண்ணியிருக்கேன். அதை நீ அப்படியே மெயின்டைன் பண்றேன். என்ன படா சூது கவ்வும். நீ உள்ளூர் ஃப்ராடனா, நான் வல்லக ஃப்ராடு. மரியாதை என்ன பஸ் ஏத்தி விடு. வர முடியாது. அப்போ வாடகை தர முடியாது. ஆத்தாடி ஏப்பா ஏப்பா, சுல்தானை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. அவன் பேர் தாப்பா சுல்தான். பிஹேவியர்ல சைத்தான். ஓங்கி ஒரு குத்து விட்டாண்டு லிவர்ல லிக்விடா போயிருப்பா. ப்ளீஸ் காரு வாடகை கொடுத்துருப்பா. பயமா இருக்கா? ஆமாப்பா. வாடகை எவ்வளவு? 2500. வாடகை எவ்வளவு? 2500. வாடகை எவ்வளவுடா? அது 1500. மாப்பிள்ள 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 லட்ட பொட்டுல போட்டாங்க மாப்பிள்ள. லட்ட வாயில தானே போடுவாங்க மாப்பிள்ள. அதை பண்ணது யார் தெரியுமா? படித்துற பாண்டி கோஷி மாப்பிள்ள. அண்ணா அழகு பொன் பண்ணாரு. இந்த மதுரை மாவட்டத்துல இருக்க மாப்பிள்ள. சரிடா. இந்த மதுரை மாவட்டத்துல சிங்கம் மாதிரி சிங்களா வந்து சம்பவம் பண்ணுறா. என் தம்பி கொடுக்க சொன்ன பில்டப் இப்ப வந்து கொடுக்கறானே. காலையில இருந்து கம்முண்டு தானே இருந்த, கடைசி வரைக்கும் அப்படியே இருந்திருக்கலாம்ல. வாயில என்ன ஒட்டி இருக்கு? போண்டா மாப்பிள்ள. இது திண்டுக்கிட்டு நீ காலையில இருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தியா? போ போய் மீதியை தின்னு. மாப்பிள்ள அந்த சம்பவம் பண்ணலையா? சாம்பார் கூட பண்ண முடியாது. அப்ப சம்பவம் உனக்கு சம்பளமே இல்லை. போட மாட்டியா? குச்சனூர் ஜனீஸ்வர பகவானே, காலையில் 6 மணிக்கு என் வீட்டு கதவை தட்டினது நீ தானப்பா. இது தெரியாமல் நான் காலையிலேருந்து உன் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேனே. எப்பப்பா பஸ் ஏறுவேன்? உங்க வாடகை 1500 ரூபா. தேங்க்ஸ் தம்பி. சுர்லியன் உங்களுக்கு 1000 ரூபா தரணும்ல. மாப்பிள்ள 6 மாசம் ஆச்சு மாப்பிள்ள. ப்ளீஸ் இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்துக்க மாட்டியா? பரவாயில்ல வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் தம்பி. நான் உங்களை மாமான்னு கூப்பிடலாமா? சுர்லியன் எனக்கு நீங்க மாமாண்ணா, எனக்கும் நீங்க மாமா தானே. தாராளமா கூப்பிடுங்க மாப்பிள்ள. அப்படின்னா இவன் உன் பொண்டாட்டி அக்கானு தான் கூப்பிடுவான். தம்பி என்ன அண்ணனே கூப்பிடுப்பா. சுர்லின என்னை மன்னிச்சிருங்கண்ணே. ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டேன். அந்த பொண்ணுங்களெல்லாம் என் மொத்த தப்பு தானே. ஆனால் நான் தெரிஞ்சு பல வருஷம் ஆச்சுண்ணே. எனக்கு கல்யாணம்லாம் ஆக போகுது. இப்போ கூட என்ன நம்ப மாட்டீங்க? அதனால தான்டா நம்ப மாட்டேங்கிறேன். அந்த பிள்ளைகளெல்லாம் காதலிச்சுட்டு ஏமாத்துனேன். இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஏமாத்த போறியடா. பாவம். அது தெரியாமல் அவள் உனக்கு கழுத்து நீட்ட போறா. இல்லைண்ணே, என் அப்பா என்னைய பற்றி எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டாருண்ணே. ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கேட்குறப்ப அப்படியே பாக்கியராஜ் படம் பார்த்த மாதிரியே இருக்குடா. காலையில் என்னடா நான் ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்துட்டு அதில் வர்ற மாதிரியே பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்போ என்னடா நான் உன் புது லவர் பழைய லவருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்கிற. இவ்வளவு தானா இல்லை வேற யாராவது ட்விஸ்ட் இருக்கா? இல்லைண்ணே, நல்லா தெரியுதுண்ணே என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரமாட்டீங்கன்னு. ஆனால் ஒன்றுண்ணே, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச முதல் பாய் ஃப்ரெண்டே நீங்கள் தானே. சை, உன் கூட மனுஷன் பழுவானாடா. பாய் ஃப்ரெண்டாம்ல. கடைசியா தம்பியை பஸ்ல மட்டும் ஏற்றி விட்டுருங்கண்ணே. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் தானே, பாசமா கேட்குறான். போய் பஸ் ஏற்றி விட்டுடுவா மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் தானாவா? அந்த ஒரு நிமிஷத்தில் அவள் எத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான்னு தெரியுமாயா? கரடி வாயா. போகிறேன்.
ஆனால் இவன் காசு கொடுத்தே அப்படின்றக்காக இல்லை. கட்டப்பா, எஸ், நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக போகிறேன். மகிழ்ச்சி. ஆனால் ஒரு கண்டிஷன். வாட்? இவனை பஸ் ஏற்றி டாட்டா காட்டுற வரைக்கும் இவன் யாரு கூடயும் பேசக்கூடாது. முக்கியமாக என் கூட பேசவே கூடாது. சரிண்ணே. நான் தான் பேசவே கூடாதுன்னு சொல்கிறேன்ல. ப்ளீஸ் சைலண்ட். ஆ, அப்படி இருக்கணும். ம். அலைக்கும் சலாம். ஹாப்பி ஜர்னி. சென்னை போகிறதுக்குள்ளே எப்படி இதில் ஒரு 10 கரெக்ட் பண்ணிடுவேன். நல்லா மொகர கட்டையை பாரு. சொல்லுமா. எங்க இருக்கீங்க? மாட்டுத்தாவணியில். அங்க என்ன பண்றீங்க? ஆ, ஒருத்தரை மெட்ராஸுக்கு பஸ் ஏற்றி விட வந்தேன். ஏன் அவருக்கு என்ன தெரியாதா? அடிங் இங்கே பாரு சரோஜா, நானே கடுப்பில் இருக்கேன். ஏன் என்னாச்சு? காலையில் ஒரு கிறுக்கு பையன் நம்ம வீட்டுக்கு வந்தேன். சார், உங்கள் வீட்டுக்கு கீழே தான் எங்கள் அக்கா குடியிருந்தாங்க. இப்போ எனக்கு கல்யாணம், நான் அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும், எனக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொன்னேன். பார்க்க பாவமாக இருக்கானே, சரி ஹெல்ப் பண்ணுவோம்ட்டு நானும் திருமங்கலத்தில் இருக்கிற ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ ஓனரையும் பார்க்க முடியல, அட்ரஸையும் கண்டுபிடிக்க முடியல. மாட்டுத்தாவணியில் தான் இருக்கேன். நம்ம வீட்டு கேள்விட்லையா? அந்த அக்கா பேர் என்னங்க? டே, அந்த அக்கா பேர் இது லாவணியா. லாவண்யாவா? ஏங்க லாவண்யா யாருன்னு தெரியலையா? எது லாவணியா? யாரு உனக்கு தெரியுமா? நம்ம மலேசியா மணி இருக்காருல்ல, ஆமாம், அவர் மகதாங்க. எது இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேலூர்ல புதுசா வீடு கட்டி கிரக பிரவேசம் வச்சாங்களே, நீ கூட போயிட்டு வந்தியே? ஆமாங்க, அந்த பிள்ளை தானா? அவளேதான். அடடே, அந்த பிள்ளை பேர் தெரியாம போச்சேம்மா. ஆமா, மேலூர்ல அந்த பிள்ளை வீடு எங்க இருக்கு? பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த சந்தலங்க. உள்ள போனா 4வது வீடோ 5வது வீடோ. வீட்டு பேர் கூட ஜெமினி எல்லாம் போட்டிருக்கோம். ஜெமினியா? அது யாரு? லாவண்யா பையன் பேருங்க. என்னங்க? ஹலோ, கேக்குதா? சரோஜா, ஐ கால் யூ பேக். ஹலோ. டேய், நீ வந்த வேலை முடிய போகுது. லாவணி அட்ரஸ் கிடச்சிருச்சு. பக்கத்தில் மேலூரில் தான். நேர்லேயே பத்திரிக்கை வச்சுட்டு போயிடலாமா? வா, காரை ஒரு அழுத்துவோம். ஆனால் ஒன்றுடா, நீ இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிய அந்த பிரியா ஓயாவமாக வாட்சி எடுத்து வச்சிருக்கா. லாவணியா என்னடான்னா தான் பெத்த பிள்ளைக்கு கட்டின வீட்டுக்கு ஓம் பேரை வச்சிருக்கா. அதான்டா பெஸ்ட் லவ். பெஸ்ட் லவ். குற்ற உணர்ச்சி உறுத்துமே நீ ஒன்றும் கொடுக்க வேணாம். லாவணியா பேர் எழுதின பத்திரிக்கை கொடு, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். டே தம்பி ஜெமினி, அண்ணே, அந்த தேவி பத்திரிக்கை கொடுறா. லாவணியாவுக்கு பத்திரிக்கை வைக்கிறப்ப அப்படியே தேவி எங்கே இருக்கான்னு விசாரிச்சு அவள் அட்ரஸ் கண்டுபிடிச்சி நானே கொண்டு போய் கொடுத்துறேன்டா. குர்ரா. வேணாண்ணே. டேய், அண்ணனுக்கு சிரமத்தை கொடுக்குற வேண்டியது நினைக்காத. குர்ரா, உனக்கா நான் பண்ண மாட்டேனா? டேய் டேய், அழுகாதடா. டேய், எதுக்குடா அழுகுற? கடைங்காரங்களுக்கு பயந்து பல சந்து பந்துக்குள்ள ஓடி ஒளிஞ்சப்ப கூட அண்ணன் அழுகலடா. அழ விட்டுறாடா. டேய், ஹலோ, பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம் இரு. டேய், வண்டி கிளம்ப போகுதுடா. குர்ரா. வேணாண்ணே. ஏன்டா? பார்த்துட்டேண்ணே. என்னத்தை பார்த்த? தேவியை பார்த்துட்டேண்ணே. தேவிய பார்த்துட்டியா? எங்கடா? டேய், எங்கடா பார்த்த? டேய், எங்கடா பார்த்த? எங்கடா? டேய், சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஒய்யு ஒய்யு ஒய்யுன்னா முன்னாடி ஒரு பொண்ணு நிக்குதுண்ணே. என்னத்த முன்னாடி? காதலிச்சவன் திரும்ப வருவான்னு கையில தாலியோட 6-7 வருஷமா பாவம் பைத்தியமா சுத்தி திரியுதுண்ணே. இவன் தேவி இல்லைண்ணே. ஐயோ, சொல்லினே. கரண்ட் சாக்கு அடிக்கிறப்ப கூட காலரை தூக்கி விட்டு போவேண்டா. நீ உடுக்கிற ஒவ்வொரு சாக்கும் தாங்க முடியலடா. எங்கடா இருக்கா அந்த தேவி? டேய் டேய், சொல்லிட்டு போடா, மண்டை வெடுத்தும் போல இருக்குடா. எங்கடா பார்த்த அந்த தேவிய? இங்க தானே பார்த்தேன். இங்கதாடா. உங்க செல்போன்ல தானே பார்த்தேன். இருக்கு பயல. ஏன் செல்லையா? என் செல்ல என் பொண்டாட்டி ஜரோஜா போட்டவ தவிர வேற யாரு போட்டவ இருக்காதேடா. டேய், இவ இல்லடா உன் தேவி. இவ இல்லடா. இவ என் சரோஜாடா.
என் பொண்டாட்டி ஓ அண்ணி இவ தானே தேவி, சரோஜா தேவி.